ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். நீங்க எந்த ஸ்டாக்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஆல்ரைட். இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படிங்கிறது காட்டியிருக்கும். ஏன்னா, இன்னைக்கு ஒரே நாள்ல 300 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது இறக்கி விட்டுருச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு மாசத்துல மார்க்கெட் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 1300 பாயிண்ட். ஆனா ஒரே நாள்ல 300 பாயிண்ட் அப்படிங்கிறத இறக்கிட்டாங்க. இதுதான் ரியாலிட்டியான மார்க்கெட். இன்னும் 3 நாள் இந்த மாரி பண்ணாங்கன்னா, 1 மாசத்துல அவங்க குடுத்தத 3 நாள்ல காலி பண்ணிட்டு வெளில போயிட்டே இருப்பாங்க. சே ஏன் மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்குது? ஸோ இனிமேட்டு இறங்குமா? என்ன ரீசனுக்காக இறங்குது? நம்ம எப்படி இந்த இந்த டைம்ல வந்துட்டு ஸ்டாக்க பிக் பண்றது? எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றது? அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஏன்னா, புதுசா ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்றவங்க இந்த மாரியான கிராஷ்லாம் பார்த்து கொஞ்சம் பயப்பட வேணாம். நம்ம பேனிக் ஆக வேணாம். ஏன்னா சைக்காலஜிக்கா நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து டவுன் ஆனாலும் தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஆ இடத்திற்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். நீங்க வந்து கோவிடோட கிராஷ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா, அதுலேருந்தே மார்க்கெட் வந்து கம்பேக் கொடுத்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய ரேலி குடுத்து வந்துருச்சு. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள்ல சரியாயிட்டு மேல வந்துருவாங்க. இந்த மாரி டைம்ல எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது சொல்றாங்க. என்னன்னா, நம்மளோட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நெறைய மணி இன்ஃப்ளோ வந்து பண்ணிட்டாங்க. நம்மளோட மார்க்கெட்ல. அதனால ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம டேட்டா வச்சு நம்ம செக் பண்ணுவோம். டேட்டால பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லலாம் அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது பெருசா பண்ணவே இல்ல. ஏன்னா வந்துட்டு அந்த ரெட் கட் அப்படிங்கிறது நடக்கல. அதுக்கப்புறம் நவம்பர்ல தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு. யுஎஸ்ல ரெட் கட் பண்ணதுக்கப்புறம். டிசம்பர்ல வந்துட்டு நாங்க வந்து இப்ப பாஸ் பண்றோம்னு சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரேலி ஆக ஆரம்பிச்சுச்சு. நவம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே வந்து அவங்க ஒரு ரூ. 7,000 கோடி போட்டிருக்காங்க. இதே டிசம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா, மொத்தமா ரூ. 27,000 கோடி அப்படிங்கிறது இன்ஃப்ளோ அப்படிங்கிறது எஃப்ஐஎஸ் மூலமா வந்திருக்கு. சரி, ஓகே. ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இன்னைக்கே நடத்தணுமா? அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம்னா, இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து இல்ல அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து போய் நம்ம கிராஃப் நல்லா போய் பார்த்தோம்னா, மார்னிங்லேருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்த நம்மளோட மார்க்கெட்டு ஒரு 2 மணிக்கு மேல தான் கீழ இருந்து பயங்கரமா டவுன்ஃபால் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த டேட்டா மூலமாவே புரிஞ்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறது என்னலாம் கிடையாது. ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் வந்தனால ஒரு பேனிக் செல்லிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காவும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவங்க இதுவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 35,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இத ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்கலாம். அப்படி என்ன நியூஸ் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆ ரைசிங் கோவிட்-19 கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி வாக்குல ஒரு நியூஸஸ் வந்திருக்கு. அதிலும் புதுசா பார்த்தீங்கன்னா, JN1 வேரியன்ட் வந்து இந்தியால வந்திருக்கு. இந்த மாரி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமாவே மார்க்கெட் வந்து கீழ இருந்து டவுன் ஆயிடுச்சு. இந்த நியூஸ் தான் வந்து ஒரு பேனிக்க கிரியேட் பண்ணியிருக்கும். திருப்பியும் பழைய அளவு கோவிட் அளவுலாம் ஒண்ணும் போறது கிடையாது. இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு ரீசன் அப்படின்னு வேணும். கரெக்ட்டா இந்த ரீசன் அப்படிங்கிறத மாட்டிச்சு. இத ஒரு இதா யூஸ் பண்ணிட்டு அவங்க ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதுவும் முக்கியமா அவங்களோட டார்கெட் எங்க இருந்தது பார்த்தீங்கன்னா, மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வந்து ப்ராஃபிட் புக்கிங்கும், அடுத்தது எனர்ஜி, ஸ்மால் கேப்பு, பேங்க் நிஃப்டி, ஆட்டோ, மெட்டல்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. வழக்கம் போல எஃப்எம்சிஜி வந்து பெருசா அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து நடக்கல. அது இல்லாம இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஃபார்மாலயும் வந்துட்டு பெருசா வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கல. ஸோ இதுலேருந்தே தெரியுது. இந்த ஒரு இஷ்யூவால இன்னைக்கு வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத வந்து அவங்க பண்ணிட்டாங்க. இது வந்து இன்னும் தொடருமா அப்படின்னு பார்க்கலாம். இது இல்லாம இன்னும் 4, 5 ரீசன்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாரியான டேட்டாஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா, நீங்க வந்து ஒண்ணு பண்ணலாம். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும், உங்களுக்கு இந்த மாரி டேட்டாஸ்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்தது ரெட் சி டென்ஷன் சொல்ட்டாங்க. இந்த மாரி வந்து ஒரு ஷிப் மேல அட்டாக் வந்து நடந்துருச்சு. ஏமன், ஈஸ்டர்ன் அலையன்ஸ் வச்சு இந்த ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஒரு பெரிய ரீசனா வந்து இன்னைக்கு வந்து இருக்காது அப்படின்னு தோணுச்சு. அடுத்து வந்து ஐபிஓ வந்து நெறைய வருது. அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஹை நெட்வொர்க் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அமௌண்ட் இல்ல. அதனால இருக்கிற ஸ்டாக்ஸ வித்துட்டு இதுல இருந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இதுவும் வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்ல. ஏன்னா இத்தன ஐபிஓ வருது அவங்கள்ட்ட இல்லாத காசு. அதனால இதையும் நான் பெருசா எடுத்துக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்டுக்கான நார்ம்ஸ் வந்து ஆர்பிஐ எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது வந்து அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நான் நியூஸா வந்துட்டு எடுக்கல. ஸோ, இப்போ மார்க்கெட் அடுத்து ஃபர்தரா என்ன பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் கேஸஸ் வந்து பார்க்கும். ஸோ, என்ன மாரியான குளோபல் என்ன இருக்கு? WHO என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்.
அதுல வந்துட்டு பெரிய சிவியாரிட்டிலாம் எதுவும் இல்ல அப்படின்னா, 2 நாள் கழிச்சு திருப்பி 3ஆம் நாள் வந்துட்டு அதோட பழைய வேலைய பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு அமௌண்ட்ங்கிறது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. இந்த டைம்ல நம்ம ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் வாங்குனோம் அப்படின்னா, நல்லா வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாரி டைம்ல எந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமா கீழ விழும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சி எடுத்து வச்சிருக்கேன். பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் அதாவது பப்ளிக் செக்டார் யூனிட் இருக்கு பார்த்தீங்களா? இதுல இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே பயங்கரமா விழுந்திருக்கும். இன்னைக்கே வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். 3% இருந்து மினிமம் 3% மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 8, 9% வரைக்கும் வந்து பப்ளிக் செக்டாரோட ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழ விழுந்திருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, எப்பவுமே பப்ளிக் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர்ஸ் வந்து மோர் தென் 85% ஆன ஹோல்டிங்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அவங்க வாங்கவும் மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டாக்ஸ்ங்கிறது அவங்க ஷேர்ஸ்ங்கிறது அவங்க கையிலேயே இருக்கும். பேலன்ஸ் இருக்க ஒரு 15% மட்டும் தான் மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கும். அதுலயுமே எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் வந்து விக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஏன்னா அதுல வந்து பப்ளிக்ஸ் வந்து நம்ம டக்குன்னு விக்க மாட்டோம். அவங்க விக்க ஆரம்பிச்சாங்கன்னா, வால்யூம் லெவல் கம்மியா இருக்கனால பயங்கரமா கிராஷ் அப்படிங்கிறது இந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கும். நீங்க உங்களோட ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமா அடிங்கிறது வாங்கியிருக்கும். அதுக்கான ரீசன் இதுதான். இன்னொன்னு இத ஜஸ்டிஃபை பண்ற மாரி இன்னொரு இது நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஜி இன்வைட் வந்து பாருங்க, இன்னைக்கு பெருசா வந்து இறங்கியிருக்காது. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல மோஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் வந்து நம்ம கையில தான் இருக்கும். ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அதனால அதுல வந்துட்டு பெருசா செல்லிங் அப்படின்னு நடந்திருக்காது. ஸோ அதனால ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, இந்த மாரி எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்க்கணும். இந்த மாரி பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ பாட்டம் ஃபிஷிங்ல நீங்க பண்ணீங்கன்னா மட்டும் தான் இந்த மாரியான சின்ன சின்ன கிராஷஸ்லாம் வரும்போது, நம்ம அதுலேருந்து எஸ்கேப்ங்கிறது ஆக முடியும். மேல போய் டாப்ல வாங்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா பிரச்சனையில போய் நம்ம மாட்டிப்போம். ஓகே. இது ஒண்ணு. இந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டைம்ல நம்ம எந்த மாரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல வந்து மெர்ஜர் வந்து போயிட்டுருக்கு. ஒரு 3 கம்பெனி கிட்ட போயிட்டுருக்கு. அத கண்டிப்பா நம்ம இந்த மாரி டைம்ல வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணி நம்ம யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா, பயங்கரமா ராலி ஆயிட்டே இருந்தது. இப்ப திருப்பி ஒரு ரிவர்சல் நடந்திருக்கனால, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சியோட மெர்ஜர் வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம வந்து நல்லா தெரியும். 100 ஸ்டாக் வாங்குனா 155 ஸ்டாக் வந்து ஐடிஎஃப்சியோட ஃபர்ஸ்ட் பேங்க் தராங்கன்னு சொல்லிட்டு, இதுல பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம். அடுத்து வந்து டாடா ஸ்டீலோட மெர்ஜர் நமக்கு நல்லா தெரியும். இத நம்ம யூஸ் பண்ணலாம். டாடா மோட்டார்ஸோட டிவிஆர் நல்லா தெரியும். இதையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாரி டைம்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு நம்ம பண்ணலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது கீழ இறங்கிச்சுனாலுமே, நீங்க ஆர்பிட்ராஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மூலமா நமக்கு ஒரு சின்ன லாபம் கிடைக்கும். அது இல்லாம இது எல்லாமே வந்து ஒரு ஃபண்டமெண்டலா வந்து ஒரு நல்ல கம்பெனி. இது 3யும் இப்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம செக்டர் வைஸ் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மார்க்கெட் வைஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் கேப்ப நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் வந்து பெரிய ரிட்டர்ன் அப்படின்னு குடுக்கல. ஆல்ரெடி வந்து அவங்க கீழ தான் இருந்தாங்க. அதனால பெருசா வந்து கீழ வந்து இறங்கியிருக்காது. ஆனா இந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிட் கேப்பும், ஸ்மால் கேப்பும் பயங்கரமா இறங்கிட்டு இருக்கும். கையில இருக்க ஃபண்ட வந்து பிரிச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு நம்ம லார்ஜ் கேப்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு வாரம் இன்கேஸ் மார்க்கெட் இப்ப இந்த மாரி இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரே வாரத்துல மிட் கேப்பையும், ஸ்மால் கேப்பையும் வந்து கீழ இறக்கி விட்டுருவாங்க. பயங்கரமா கீழ இறங்கிடும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு லார்ஜ் கேப்ப ஃபோக்கஸ் கொஞ்சம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, இது எல்லாம் கீழ இறங்கிச்சுன்னா, அழகா மிட் கேப்பும், ஸ்மால் கேப்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அழகா ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமா கீழ இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா, அதுக்கான நம்ம டேட்டா தான் இப்ப வந்து பார்த்தோம். ஏன்னா நெறைய ப்ரமோட்டர்ஸ் கிட்ட இருக்கும். எஃப்ஐஎஸ், டிஎஸ் வித்தாங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டார்ங்கிறது பயங்கரமா இறங்கிடும். ஸோ இந்த ஆர்டர் படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணோம் அப்படின்னா, இன்னும் வந்துட்டு நமக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ வந்துட்டு நம்ம ஹெல்த்தியா வந்து பில்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அந்தந்த ஃபண்டுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து அழகா வந்து இந்த டைம்ல வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். சவுத் இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணலாம். ஐடிஎஃப்சி யூஸ் பண்ணலாம். டாடா மோட்டார்ஸ் ஏகப்பட்ட செக்டார்ஸ் நம்ம ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ்ங்கிறத பண்ணியிருக்கனால, அங்கங்க நீங்க டெம்ப்ளேட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே யூனியன் பேங்க் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கீழ இறங்கிச்சு அப்படின்னா, அங்க கூட அந்த மாரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்ல எங்கெங்கலாம் கிடைக்குதோ, அங்கங்கலாம் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு நமக்கு போர்ட்ஃபோலியோங்கிறது ரிட்டர்ன் அப்படிங்கிறது குடுக்கும். பேனிக் ஆகாம உட்காந்து கிளவரா நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல லாபம் அப்படிங்கிறது எடுத்துட்டு வெளில வந்துரலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா வந்து சஜஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.